சூப்பரா மணக்க மணக்க நம்ம புதினா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு எப்பயுமே செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு ரொம்ப புதுமையாவும் சுவையாவும் செஞ்சு காட்ட போறேங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கு, ஸ்கூல் போறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியும் கொடுத்து விடலாம், இல்ல சோறு தனியா மோர் குழம்பு தனியாவும் கொடுக்கலாம். பேச்சுலர்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி, பயங்கர டேஸ்டா இருக்கும். நல்லா சூடா இருக்கிற இந்த சாதத்துல மோர் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா மோர் குழம்பு. ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப மோர் குழம்பு செய்யறதுக்கு 300 ml தயிர் எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு மோர் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் கூடி குறைச்சி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் புளிச்ச தயிரா இருக்கணும், அப்பதான் மோர் குழம்பு ருசியா இருக்கும். இப்ப இது ஒரு விஸ்கு வச்சு கடைஞ்சு விட்டுறலாங்க, இல்லைன்னா பிரிப்பிரியா இருக்கும். அப்படியே வெண்ணெய் மாதிரி கடைஞ்சு விட்டுறணும். தயிர் எந்த அளவுக்கு கட்டியா இருக்கோ அந்த அளவு மோர் குழம்பு சுவையா இருக்குங்க. நம்ம எடுத்திருக்கிற தயிர் புளிக்கலனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. மீடியம் புளிப்பா இருந்தா போதுங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க. இப்ப தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப இதுவும் சேர்த்து நல்லா கடைஞ்சு கொடுத்துடலாம். போதுங்க. இப்ப எந்த அளவுக்கு மோர் குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஒரு கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே போட்டுடலாம். உளுத்தம் பருப்பு இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா வாசனையும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். அடுத்தது கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா இருக்கணும். இதுலயே ஒரு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியா வச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நம்ம பண்ண போற மோர் குழம்புக்கு இந்த பொடி தாங்க நல்ல ஒரு மனமும் ருசியும் கொடுக்கும். இதெல்லாம் வறுக்கும் போதே சின்னதா 2 கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போடும் போது நல்லா வாசனையா சுவையா இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உளுந்து லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து பொன்னிறமா ஆகணுங்க. எல்லாமே முக்காவாசி செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். இதுல போட்டுடலாம். புதினா இலையில தண்ணி இல்லாம இருக்கணுங்க. தண்ணி இருந்தா வதக்குன்னு ஆயிடும். அடுப்பணல் கம்மியா வச்சு இதை கைவிடாம கிளறி கொடுத்துக்கணுங்க. இது வதக்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே போட்டோமா மஞ்சள் தீஞ்ச மாதிரி ஆயிடும், அதனால இந்த ஸ்டேஜ்ல போட்டா போதும். அப்போ புதினாவோட கலரும் மாறாம இருக்கும். எண்ணெய்லாம் ஊற்றி வறுக்கூடாதுங்க, ட்ரையா தான் இப்படி வறுக்கணும். அதே மாதிரி புதினா தலை மொறுமொறுன்னு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பச்சை மணம் போற வரைக்கும் வதங்கினா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இங்க பாருங்க, இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்ப இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாங்க. இப்ப இதை அரைக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. ஜஸ்ட் அப்படியே கொரகொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இப்ப இது கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டுங்க. இப்ப எல்லாத்தையும் இதுலயே கொட்டிடலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பேச்சுலர்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, பயங்கர டேஸ்டா இருக்கும். நம்ம இதுல புதினா தலை எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப மனமும் சுவையாவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. ஜஸ்ட் இப்படி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய்ல வேணாலும் தாளிக்கலாம், தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம், நம்ம விருப்பம் தான். எனக்கு இதுல நெய்ல தாளிக்கும் போதும் ரொம்ப பிடிக்கும். இதுல கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் இப்ப மீடியமா வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியுதுங்க. இதுல கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா செவக்கட்டுங்க. எல்லாமே நல்லா செவந்துடுச்சுங்க. அடுத்தது இஞ்சி 1 துண்டு சின்னதா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பல்லு பூண்டும் இடிச்சு வச்சிருக்கேன். இதுல போட்டுடலாம். அப்படியே 2 கலர்னா போதும். இது ரொம்ப சவக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இஞ்சும் பூண்டும் சாப்பிடும் போது வாய் கிடைக்கணும். ஆஹா, நெய் மனம் சூப்பரா இருக்கு. போதுங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். அப்படி ஒரே ஒரு கலரிக்கலாம். போதுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். இதையும் 2 கலரிக்கலாம். வெங்காயம் சும்மா லேசா வதக்குனா போதும். இந்த அளவு வதக்குனா போதுங்க.
அடுத்தது காஞ்ச மிளகாய் 3 எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இவ்வளோ மிளகாயா சங்கீதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மோர் குழம்பு பிளைனாக இருக்கிறதுனால இப்படி காரசாரமாக பண்ணாதான் நல்லாயிருக்கும். மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டால் தீஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். ஸோ மிளகாயும் செவந்துக்குச்சு, இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. அடுத்தது ரெட் கலர் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால போடுறேன், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை நம்ம வீணாக்காமல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், எனக்கு பிடிச்சதுனால தான் உங்களுக்கும் இதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன். குடமிளகாயும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 கலர் கிளறுனா போதும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சாக இருக்கும் சாப்பிடும் போது. இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், இதுவும் சேர்த்து கலரிக்கலாம். அடுப்பினல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தாங்க இருக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அப்படி ஒரே ஒரு கிளறிக்கலாம் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வெறும் மிளகா பொடியும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகா பொடி போடுறது ஜஸ்ட் கலருக்காக தாங்க. அப்படியே இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை வதக்கினாலே போதுங்க. மோர் குழம்புல மசாலா பொடி போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதிலே கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மோர் ஊற்றணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்ட அளவு மீடியம் காரம் தாங்க போட்டிருக்கேன். இவ்வளோ மிளகா வத்தெல்லாம் போட்டிருக்கிறோமே, காரமாக இருக்குமான்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இந்த மோர் எல்லாத்தையும் இழுத்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம புதினா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இதுக்கு தொட்டுக்க ஊறுகாவோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம நிறைய மோர் குழம்பு செஞ்சுருக்கோம், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களோட இன்னைக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இந்த மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இது என்னுடைய ஓன் கிரியேஷன் ரெசிபி. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற இந்த சாதத்தில் மோர் குழம்பு சேர்த்து, அதுவும் இந்த மிளகா இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து இந்த சாறை இதில் விட்டு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க. வீட்டில் காய்கறிலாம் இல்லாதப்ப கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், தயிர் ரொம்பவும் புளிக்கக்கூடாது, புளிக்காமலும் இருக்கக்கூடாது, மீடியம் புளிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இதுக்கு மசாலா வறுத்து பொடி பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து அளவோட இருக்கணும். உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ புதினாவும் ரொம்ப ஓவராக போட வேண்டாம், 1/2 கைப்பிடி போட்டால் போதும். புதினா இலை மோரோட சேரும் போதும் அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், சான்ஸே இல்லை. காரம் ரொம்பலாம் இல்லை. அந்த உளுந்தோட வாசனையும் புதினாவோட வாசனையும் சூப்பராக இருக்குது. ஈவன் பூண்டு பெருங்காய மணமும் தெரியுது. இதோட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது மிளகா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, பெரியவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். வேற ஒன்றுமே வேணாம், அப்பளம் இருந்தால் போதும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த குடமிளகாய் இதோட சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் க்ரன்ச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபின்னு ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.